உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது என் அப்பா ரவி கிருஷ்ணன். வணக்கங்க. வணக்கங்க. உங்ககிட்ட தானே நான் போன்ல பேசினேன். ஆமாங்க. இது என் அம்மா ராதா. வணக்கங்க. வணக்கங்க. இவங்க யாரு? புதுசா இருக்காங்க. நீங்க வந்தது எல்லாருக்கும் தெரியணும். அப்பதான் நாளைக்கு உனக்கும் அருளுக்கும் கல்யாணம் நடக்கிறப்போ எதுவுமே தப்பா இருக்காது. அத்தை, நீங்க கூட்டிட்டு வந்த பொண்ணு நான் என்ன பாடுபடுத்த போறேன்னு நீங்களே பாருங்க. யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? 1000 ஸ்டேஜ பார்த்தவன் அது இதுன்னு மண்ணாங்கட்டின்னா சொன்ன 2 வார்த்தை பேசுறதுக்கு அவ்ளோ தடுமாறி வளரிட்டு இருக்க. அது ஸ்டேஜ்ல பேசும்போது எனக்கு பயம் இருந்தது இல்ல. ஆனா இப்ப ஒருத்தவங்களை ஏமாத்துறங்கிற போது கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதான். கை நீட்டி காசு வாங்கிட்டு தானே வந்த, அப்புறம் எதுக்கு உனக்கு பயம் வருது? இங்க பாரு, அந்த குந்தாணி லேசுப்பட்ட ஆள் இல்ல, பயங்கரமான சந்தேக பிராணி. நம்ம கிட்ட சாதாரணமா பேசுற மாதிரி தான் இருக்கும், ஆனா நம்ம மேல 1000 சந்தேகத்தோட தான் பேசிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, புரியுதா? சரிம்மா, இனிமே நான் கரெக்டா பேசுறேன். சரி, இப்ப 2 பேரும் வெளியில போங்க. நாங்க வெளியில போனோமா? எதுக்கு? நான் ரெடி ஆகணும், அதுக்கு இந்த ரூம் எனக்கு வேணும். அதனால 2 பேரும் வெளியில போங்க. யோ, போயா. வா. பெரிய ராட்சசி இருப்பா போல இருக்கே. தெரியாம இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. இப்படி அசிங்கப்படுத்தி வெளியில விரட்டி விட்டாலே இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? கல்யாணியத்தையோட சொந்தக்காரங்க தானே நீங்க? ஆமாமா. எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? இல்ல, தங்கறதுக்கு ரூம். அட, உங்களுக்கு இல்லாத ரூமா? வாங்க, என் கூட வாங்க. வாங்க வாங்க. ரூம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. சரி, சாப்பிட்டீங்களா 2 பேரும்? இல்லம்மா, இப்பதான் வந்தோம். சரி, அப்புறம் நீங்க முகம் கை கால்லாம் கழுவிட்டு இருங்க, அதுக்குள்ள போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துறேன். சரிம்மா. தங்கமான பொண்ணா இருக்கியம்மா நீ. ஊருக்குள்ள எல்லாரும் நான் அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, இருங்க வரேன். சீக்கிரம் வா, மொட்டை மாடிக்கு போய் தண்ணி டேங்க்ல இருக்கிற வால்வ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். எப்படி குளிக்கிறான்னு பாக்குறேன். ஐயோ, தண்ணி வரல. ஐயோ, ஐயோ, இப்ப நான் யார கேக்குறது? ஐயோ, கூட இருந்த 2 பேரையும் விரட்டி விட்டோம். ஐயோ, போன் எங்க இருக்கு? போன்ல வேற சார்ஜ் போடவே இல்லையே. ஐயோ, சார்ஜ் இல்ல. ஐயோ, சரி, போன் எடுத்து அந்த கல்யாணி குந்தானிக்கு கால் பண்ணுவோம். ஐயோ, பாட்டு அடி கேக்குது. பாட்டு இரு வர. மீனா மினிக்கி, நீ பாத்ரூம்ல இருந்து வரப்ப உனக்கு வரவேற்பு பலமா இருக்கணும்ல, அதுக்குதான் இது. சோப்பு யார் இங்க வச்சிருப்பா? அப்பா, என் போன் எங்க? எங்க வச்ச? இங்கதானே வச்சுட்டு போனேன். ஐயோ, ஐயோ, என் போன். அட பாவி. ஐயோ,
அக்கா அக்கா இருக்கா, நான் ஏதாச்சும் பண்றேன். போன்க்கா, போனு கொஞ்ச நேரம் குளிக்கட்டும்க்கா. சூப்பர்ரா. யார் இதெல்லாம் பண்ணிருப்பா? இந்த பெருசுங்க 2 பேரும் தான் அதுங்களை விரட்டி விட்ட கோவத்துல இப்படி ஏதாவது பண்ணிருக்கோங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்ப எப்படி நான் அந்த குந்தானிக்கு வேற ஃபோன் பண்றது? வேற வழி இல்ல, உடம்ப துணியை வச்சு தொடச்சுக்க வேண்டியதுதான். ஃபோன் வேற இப்படி ஆயிடுச்சே, வேற உடம்பெல்லாம் ஸ்மெல் வரும். யோ, ரொம்ப பசிக்குதியா? பசிக்குன்னா வாயேன், போய் சாப்பிடலாம். அந்த பொண்ணுதான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். ம், சொல்லிட்டு போன பொண்ணை தான் இன்னும் காணலையே. எப்படி இருந்தாலும் மண்டபத்து சாப்பாடை தானே கொண்டு வர போகுது. சரி வா, நம்ம போலாம். எங்க கிளம்பிட்டீங்க? இல்ல, பசிக்குது, அதான் சாப்பிடலான்னு கிளம்பணும். நான் தான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொன்னனே. ரொம்ப நேரமா உன்னை ஆளையே காணோம், அதான் கிளம்பணும். அது மண்டபத்துல பூரி பொங்கல் தான் போட்டுட்டு இருந்தாங்க. நீங்க யாரு? கல்யாணி அத்தையோட சொந்தம். உங்களுக்கு போய் அதெல்லாம் கொடுத்தா சரியா வருமா? அதான் மிலிட்டரி ஹோட்டலுக்கு போய் உங்களுக்காக விதவிதமா வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. ம். வேணுங்கிறத வச்சு நல்லா சாப்பிடுங்க, எல்லாம் உங்களுக்கு தான். சரி சாப்பிடுங்க. சரி போலாம் வாடா. இந்தா இப்படி உட்கார் உட்கார். அந்த பொண்ணு யாருன்னே தெரியலையே, நம்மள இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாளே. இத பாத்தியா, சிக்கன் மட்டன் விதவிதமா இருக்கு. நல்லா விருந்து சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி திருப்தியா இருக்குல்ல? ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா. ம். என்னாச்சு? என்னையா வயித்து கலக்குற மாதிரி இருக்கு? தின்னு முடிச்சதுமே வா. இதுக்குதான் கொஞ்சமா திங்கணுங்கிறது. எல்லாத்தையும் அள்ளி அப்படியே அப்புனா. நீயும் தான் நல்லா அப்புன. ஐயோ, முடியலையே. ஐயோ, என்ன? நல்லா தானே இருந்துச்சு. இன்னும் கூட கையை விட்டு வாசம் போக மாட்டேங்குதே. சரியான வேட்டை. என்னது, நமக்கு வைத்த கலக்குது? ஐயோ, அச்சோ, முடியலையே. ஐயோ, வைத்த கலக்குது. ஏய், வெளியில வாமா, சீக்கிரம். ஐயோ. இதுவும் அந்த பெருசுங்க வேலையா தான் இருக்கும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.